நம்ம ஏற்கனவே அஸ்வினி ஆயில்யம் அனுஷ பூரட்டாதி பற்றி பேசியிருந்தோம். அவங்களாம் ஈசானிய மூலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது சித்திரை 1 to 3ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க, ஆடி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க, கார்த்திகை மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க, மாசி மாதம் 20லேருந்து அவங்க வந்து உதாரணத்துக்கு ஈசானியத்தை இழுத்தா நல்லான்னு சொல்லி ரொம்ப இழுக்கவும் கூடாது, ஈசானியத்தை உள்ள மடக்கி கெட்டவும் கூடாது. ஏன் அப்படின்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த ஃபீல்டில் உள்ளவங்க, அது போக சித்திரை ஆடி கார்த்திகை மாசி இந்த மாசத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த நட்சத்திரம் இந்த மாதம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 3 கேட்டகரியில் தான் அவங்க அப்பான்றவங்க இருப்பாங்க. ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எல்லாத்துக்கும் எடுத்த உடனே கண்டிப்பு தான், இல்லைன்னா அப்பாவே இருக்க மாட்டார், இல்லைன்னா அப்பா வந்து எதுக்கு உதவாத மாதிரி இருப்பார், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இந்த நட்சத்திரம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாலே ஈசானிய மூலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பிறப்பு ஜாதகம் எப்படியோ அதே மாதிரி தான் வீடும். இப்போ உதாரணத்துக்கு வீடு இந்த மாதிரி கட்டாயிருக்கு அப்படின்னா, ஈசானியம் ஒரு இடத்துல கெட்டு போச்சு அப்படின்னா ஈசனோட தலை, ஈசானியம்ன்றது ஈசன் இருக்கிற இடம் ஈசானியம், ஈசனோட தலை இருக்கிறது. இந்த இடத்துல வந்து போர் போடக்கூடாது, இபி பாக்ஸ் வைக்கக்கூடாது, படி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் போர்ட்டிக்க போகிறீங்க, போர்ட்டிக்க போட்டு நீங்கள் முதல் கனரக வண்டி நிப்பாடக்கூடாது. தலையில் யாராவது வெயிட் வச்சா நம்ம எப்படி இருப்போம், கனமாகவே இருப்போம். அது மாதிரி கிச்சன் வைப்பாங்க, கிச்சன் வைக்கக்கூடாது. கிச்சன் வச்சோம் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இணையிற மாதிரி அந்த வீட்டில் அந்த லேடி எடுக்கிறது தான் டாமினேஷன். இது வந்து நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் காம்பினேஷனு. இப்போ இங்கே சூரியன் வித் ராகு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அடிக்கடி அந்த வீட்டோட தலைவருக்கு வந்து பைக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன அடிபடும், சின்னதாக கீழே விழுந்துருவார் போகும்போது செய்யும்போது. அதுவே வீடு இப்படி கட்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் கவுத்த போகுதுன்னு அர்த்தம், கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்கனாலே ஒன்று அவங்க வீட்டோட வீடு கட்டும் போது உருப்படியாக கட்டுங்க. நல்லா யோசிச்சு இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு பார்த்து தான் சொல்கிறேன். இது ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி கெட்டின நிறைய வீட்டை நான் பார்த்துட்டேன், என் அனுபவத்துக்கு சொல்கிறேன், நிறைய வீடு பார்த்துட்டேன். அவங்க எல்லாமே இதுக்குள்ளே தான் வருவாங்க. நீங்கள் மருத்துவ ஃபீல்டுனாலும் சரி, அரசியல்வாதினாலும் சரி. நான் அப்பாவில் ஒரு 3 கேட்டகரி சொன்னேன்ல, எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கட்டும், இந்த 3க்குள்ளே தான் வருவாங்க. எவ்வளோ பெரிய மருத்துவர்னால் இருக்கட்டும், அந்த அப்பான்றது 3 கேட்டகரி தான். நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னா அப்பா இருக்க மாட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிஷனாக இருந்தாருன்னா அப்பா இருந்து உயிரை வாங்குவார். இல்லைன்னா அப்பா எதுக்குமே உதவாத, ஒரு தான் பிள்ளைய படிக்க வைக்க கூட முடியாது, ஏதோ ஒரு அனாவசிய செலவு பண்ணிட்டு அவர் பிள்ளைக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருப்பார். இந்த 3 கேடரில் தான் வருவாங்க. அப்பாவுக்கு அடிமையாக இருக்கிறது, அப்பா இல்லாமல் இருக்கிறது, அப்பா எதுக்குமே உதவாமல் இருக்கிறது, சாப்பாடு பிள்ளைக்கு எப்படி வழி சொல்லணும் கூட தெரியாது, அப்படி ஒரு அப்பாவாக இருப்பார். அதான் உபயோகம் இல்லாத, குடும்பத்துக்கு உபயோகம் இல்லாத ஒரு அப்பா. சரிங்களா? அதே மாதிரி மருத்துவம், அப்பாவோட தொழில் செய்கிறவங்க, பிபிஏ எம்பிஏ, இந்த மாசத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஈசானிய மூலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இந்திர மூலை, இந்த 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்திர மூலை பக்கம் பூரா நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஈசானியம் தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வீடு வேலை செய்யற விதமே ஈசானியமா தான் இருக்கும். நம்ம ராசி நட்சத்திரம் மட்டும் பார்க்காம லக்னம் நின்ன நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ன நட்சத்திரமும் சேர்த்து பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒருத்தர் பேர் ரவின்னு இருக்கு, ஒருத்தர் பேர் கதிர்னு இருக்கு, ஒருத்தர் பேர் உதயன்னு இருக்கு, உதயச்சந்திரன் இருக்கு, அல்லது ஒருத்தர் பாலிடிக்ஸில் இருக்கார், ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டில் அது கூட நடந்திருக்கும். இந்த ஃபீல்டில் உள்ளவங்க வந்திருக்கும், இந்த அப்பா நான் சொன்ன கேட்டகரி அப்படியே நடந்திருக்கும். இவங்கெல்லாம் மருத்துவத்துறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல்லே போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க ஃபேமிலியே கவனமாக இருக்கணும். தலைவலிக்கு மாத்திரை கொடுங்கன்னா வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக நடக்கும். அவங்க வேணும்னு செய்ய போகிறதில்ல, ஆக்சிடென்டலாக நடக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈசானிய மூலன்ற கெட்டு போகக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வீடை கட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி ஈசானியத்தை ரொம்ப வெளியவும் இழுக்கக்கூடாது, தனியாக அந்த மாதிரி வெளியும் வரக்கூடாது. ஈசானியம் இப்படி இழுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை எனக்கு இழுத்த மாதிரி தான் இடம் இருக்குது அப்படின்னா நேராக கட்டிடணும், இந்த கிராஸே கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்த சும்மா தான் விடணும், காம்பவுண்டு கூட கட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த இது இப்படி வெட்டவும் கூடாது.
சில பேர் ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லி வெட்டி விடுவாங்க, அப்படி வெட்டவும் கூடாது. அந்த மாதிரி வெட்டிச்சினாலும் இது பூரா இருக்கும். தைராய்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்படி நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நோய்கள்னு இந்த மாசத்தில் பிறந்தவங்க இந்த ஃபீல்டில் உள்ளவங்கன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, அவங்க வீட்டிலேயே கண் பாதிப்பு, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரெஷரு, மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அந்த வீட்டில் பாதிப்புன்றது இருக்கும். கண், இதயம், கால்சியம், தைராய்டு, ப்ரெஷரு, மூளை, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருந்தே ஆகணும். எந்தெந்த குடும்பம்? மருத்துவம் சம்மந்தப்பட்ட குடும்பம், அரசியலில் இருக்க குடும்பம், அப்பா தொழிலில் செய்கிறவங்க, பிபிஏ, எம்பிஏ, ஹெச்ஆர், 12-1 காம்பினேஷன் ஜாதகத்தில் இருக்கணும், 1-12 காம்பினேஷன் இருக்கணும். அதுபோக 4-12, 12-4 காம்பினேஷன், லக்னத்தில் கேது, மீன லக்னம், சித்திரை மாதம் பிறந்தவங்க, ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதத்தில் இந்த டேட்டில் பிறந்தவங்க வீட்டில் பூரா அந்த பிரச்சனைன்றது இருக்கும். அவங்க பூரா ஈசானிய மூலம் சரியா வச்சுக்கிட்டா இதுல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, இந்த நோய்கள் கிட்ட இருந்து நீங்க கவனமா இருக்கணும். இது இந்த 8 மூலையில ஒரு மூலையில பாதிக்கப்பட்டது. ஒரு வீட்டுல கண் சம்பந்தப்பட்டு, இதயம் சம்பந்தப்பட்டு, கால்சியம் சம்பந்தப்பட்டு, தைராய்டு சம்பந்தப்பட்டு, பிரஷர் சம்பந்தப்பட்டு, மூளை சம்பந்தப்பட்டு இருக்காங்கனாலே வீட்டுல ஈசானியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அஸ்வினி ஆயில அனிஷம் புரோட்டாதி இருக்குன்னு அர்த்தம். அவங்க வீட்டுல அரசியல அப்பா இருக்க மாட்டாரு, இல்ல அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அந்த மாதிரி காம்பினேஷனு. ரெண்டாவது ஈசான் இப்படி கெட்டு போயிருந்தா ரொம்ப பிரச்சனை. அவங்க குடும்பமே அதனால வருத்தப்படும். இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்க பதிஞ்சு வச்சு நீங்க செக் பண்ணுங்க. ஈசான் எங்கெங்கெல்லாம் கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. இந்த நட்சத்திரத்தை பாருங்க, இந்த வியாதி உள்ள இருக்கும். இந்த வியாதி இருக்குன்னா இந்த தொழில் உள்ள இருக்கும். இந்த தொழில் இருக்குன்னா இந்த நட்சத்திரம் உள்ள இருக்கும், இந்த வியாதி உள்ள இருக்கும். மாத்தி மாத்தி இன்டர் கனெக்ட் தான். இது பூரா இருக்குனாலே வீட்டுல இந்த நட்சத்திரம் பூரா இருக்குன்னு அர்த்தம். அப்பா இல்லாதவங்க இருக்காங்க, இல்லைன்னா அரசியல்வாதி இருக்காங்க, மருத்துவர் இருக்காங்க, அப்பா தொழில் செய்யறவங்க இருக்காங்க, பிபிஏ, எம்பிஏ, யாராவது உள்ள இருப்பாங்க. இது இல்லாம ஈசானியத்துல கோட்டை விட மாட்டாங்க. இப்ப ஈசானியத்திலே செப்டேங்க் போட்டாங்க அப்படின்னா கழிவு நரல் அப்படின்றது சனி வரும். நம்ம யூஸ் பண்ற தண்ணி கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது சந்திரன் வரும். சரிங்களா, இது சூரியன் வரும். நீங்க இந்திர மூலம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சூரியன் தான் வரும். அப்ப சூரியன், சந்திரன், சனி காம்பினேஷன் என்னவோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அப்ப வீடுன்றது எவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணணும். போர்ட்டிகோ போட்டாலுமே போர்ட்டிகோ எடுத்து விட்டுறணும். இது இந்த 4 நட்சத்திரத்துக்கும் இந்த லக்னத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இவ்வளவு விஷயம். அப்ப இன்னும் 8 திக்கு இருக்கு, 8 மூலைகள் இருக்கு. 8 திக்கு 8 மூளை அதெல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு கிரகம் இருக்கு, அதுக்கு நட்சத்திரம் இருக்கு, 4 நாள் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வியாதி வரும். அப்படியே ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்க வீட்டுல என்ன வியாதி இருக்குன்னா என்ன நட்சத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுவோம். உங்க பேர்லயே தெரிஞ்சு போகும். ராஜான்னு ஒருத்தருக்கு இருக்கா, அப்பா இருக்க மாட்டார். நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில தான் திருப்பி அதை சொல்ல வேண்டாமே பார்க்கேன். இந்த 3 கேட்டகரியில தான் ரவின்னு இருக்கா, இல்ல கதிரேசன் இருக்கா, பிரகாசன் இருக்கா, இந்த பிரச்சனையும் இருக்கும். இந்த மாசத்துலயும் பிறந்திருப்பாங்க, இந்த நட்சத்திரமும் இருக்கும், தொழிலையும் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு இன்டர் கனெக்ட், 1 இல்ல 2 இல்ல 3மே இன்டர் கனெக்டா தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு வேணா மிஸ் ஆகலாம். இந்த 3ல கண்டிப்பான முறையில 2 கம்பல்சரி இருக்கும் அந்த வீட்டுல. ஒருத்தருக்கு சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரா, கனெக்ஷன் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த வியாதி ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க வீடு கட்டும் போது, நம்ம பிறக்கும் போது நம்ம தலையெழுத்து, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா வீடுன்றது ஒரு ஜாதகம் மாதிரி தான். நீங்க எப்படி வீடு கட்டுறீங்களோ அப்படி வாழ்வீங்க. சரிங்களா? நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு நல்ல முறையில் வீடு கட்டி கொடுப்பேன். நான் வீடு கட்டி கொடுத்தவங்க இது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நன்றி, வணக்கம்.